இன்னைக்கு என்னையா பார்க்க போறோம் அப்படின்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இதுக்கு முன்னாடி ரீல்ஸ்ல பார்க்கும்போது என்ன பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ஸ். இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் கரண்ட். அப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா உள்ள கரண்ட் போக விடாம தடுத்துச்சுன்னா எங்க அப்படின்னா இப்போ ஒரு எலக்ட்ரோலைட்டிக் செல் அப்படிங்கிறத எடுத்துக்குவோம். ஸோ இதுதான் வந்து என்னையா அப்படின்னா எலக்ட்ரோலைட். இதுதான் வந்து என்னையா அப்படின்னா எலக்ட்ரோடு. இந்த எலக்ட்ரோடு இந்த எலக்ட்ரோலைட்டோட ரியாக்ட் பண்ணி பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜை ப்ரொடியூஸ் பண்ணி இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் என்ன ஆகும், இந்த எலக்ட்ரோலைட்ல ஃப்ளோ ஆகும். இந்த ஃப்ளோ ஆறதை இந்த எலக்ட்ரோலைட் என்ன பண்ணும், தடுக்கும். தடுத்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னையா சொல்றோம் அப்படின்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் என்னையா இருக்கு அப்படின்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஆஸ் எ +2 ஸ்டூடெண்ட் நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருப்போம். அதில் ஒன் ஆஃப் த ரெசல்யூஷன்ங்கிறது என்னையா அப்படின்னா காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும், 5 to 7 படிக்கணும், அதுக்கப்புறம் ஸ்கூல் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மனசு அப்படிங்கிற உள் மனசு அப்படிங்கிறது உள்ள இருக்கிறது நம்மளை என்ன பண்ணும், தடுக்கும். எப்படி தடுக்கும், ஆகா காலையில் தூங்குறது நல்லா இருக்கே, கொஞ்சம் லேட்டாக எந்திரிக்கலாமே அப்படின்னு. அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸை நாம ஓவர்டேக் பண்ணலைன்னா, அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நம்ம ஓவர்டேக் பண்ணலைன்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 7 மணிக்கு எந்திரிப்போம். அப்போ நம்மளுடைய சக்ஸஸ் என்ன ஆகும், தள்ளி போகும். ஓகேவா? அப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ணணும், ஓவர்டேக் பண்ணணும். ஓகேவா?